இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, இளையராஜா பாடலை பயன்படுத்த தடையால் பாதிப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக படத்தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய தரப்பை தெரிவித்திருக்கிறது. இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தடையை நீக்க கோரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் உரிமையை சோனி நிறுவனத்திடம் இருந்து பெற்று பயன்படுத்தினோம் என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இளையராஜா இசையமைத்த சம்பந்தப்பட்ட பாடல்களை குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நீக்கிவிட்டோம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். சக்திவேல், இளையராஜா குறித்த செய்தி, இளையராஜா பாடலை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையால் பாதிப்பு ஏற்பதாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தற்போது நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்திகளை தரலாம் சிவகுமார். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தான் அனுமதி இல்லாமல் இளமை இதோ இதோ ₹1 தாரேன், என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை பயன்படுத்தி உள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குட் பேட் அக்லி படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் உரிமையை சோனி நிறுவனத்திடம் இருந்து பெற்று பயன்படுத்தியதாகவும் தற்போது இளையராஜா இசையமைத்த சம்பந்தப்பட்ட பாடல்களை குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இருந்து நீக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள கோரி சோனி நிறுவனம் சார்பில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டு. இந்நிலையில் இந்த மனுக்கள் நீதிபதி செந்தில்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் சோனி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி இடையிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் PV பாலசுப்ரமணியம் 3 பாடல்களையும் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து மனுக்கள் மீதான விசாரணை அக்டோபர் 23 நீதிபதி செந்தில்குமார் தள்ளி வைத்தார். சக்திவேல், உங்கள் தகவலுக்கு நன்றி. சக்திவேல், நன்றி.